ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரீப்ராபாலா தோராபாராமா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். போதுமானவரே மை துதிக்கிறோம். ரீப்ரா காபாராபாலா தோராபாரா ஷிபாராபாராபா ஓலா பாலா பாரா காபாரி பாலா தோராபாரி பேரே காபாரி பாலா தாரா ஓரா பாராபாரா ஷிபாரா காபாரி பாலா தோராபாராபாராபா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம். ஹalleluya. ரீப்ரா காபாலா தாரா ஷிபேரே ஓரா பாராபாரா காபாரி பாலா தாரா ஷிபாரா காபாரே பாலா தாரா ஷே ரோப்ரோ காப்ரா ஃப்ராபாலா பௌரி பாரா தாரா பாராபா. ஹalleluya. ஹalleluya. ஷபரா காபாரி பாலா தாரா பாராபாராபா. ஹalleluya. அப்பா மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. ஹalleluya. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதாம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போயிடும் கலங்காது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஓடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி வா, நம்பி வா வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை,
இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார் இயேசு, உன் கண்ணீரை துடைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்று உங்களை காண்கிறதாக இந்த புதிய வருடத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை அவர் காண்கிறார். நொடி போலே சுகம் தந்து உங்களை தேய்ச்ச வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. கடன் தொல்லையால் கதறுகின்ற உங்களை காண்கின்றார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருந்து உங்களை சுகப்பட்ட தேவனாக இந்த வேளையில் எழுந்திருக்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உங்களை காண்கிறார். உங்கள் படையில் எழுகிறார். உங்களுக்கு இப்பொழுது அமைதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஈமையினர் உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். இப்பொழுதே நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கடன் தொல்லையால் கதறுகிற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையால் கதறுகிற உன்னை காண்கிறார். உடன் இருந்து நடத்திடுவார், ஒரு போதும் கைவிடார். இயேசு உடன் இருந்து நடத்திடுவார், ஒரு போதும் கைவிடார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். இந்தாண்டு நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இன்று உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார்.
கரங்களை தட்டி அதிசயம் செய்திடுவார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். விசுவாசமாய் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். இன்று உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆமென். பாடுவோம். என்று தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன். அதை பீட்ட போடுங்க. வெற்றியை தருகிறார். இந்த ஆண்டு விடுதலை நாயகனாக ஓ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இருக்கிறார். என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே. நல்லா சத்தமா பாடுங்க. ஆடி ஆடி துதிப்பே, என்றும் ஓடி ஓடி சொல்லுவே, என்றும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி நடத்துகிறார். அந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை நிறைவான நன்மையினால் நிரப்புவார். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியோ, அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். ஆமென். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். சொல்லுமா, அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். என் பாவம் யாவும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது வாழ்வு, புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன். ஆமென். விசுவாசத்தோட பாடுங்க. யோர்தானை மிதித்து நடப்பேன். ஓ,
பார்ப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Love you daddy. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழ செய்வி, உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழ செய்வி. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் சொல்லுமா, ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. விப்ரபலதர ஷத்ரே ரூப்ரோதி பிரகபரி பிரபலதர ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஷத்ர பிரகபலபரி பிரபலபரி உமக்கே. ஹalleluya. ஆராதனை பிரபலபலதர ஷத்ர பரி ஆராதனை உமக்கே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த ஆண்டு முழுவதும் உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya. ஆனந்தமே. எத்தனை பேர் ஆனந்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல வாய்த்தல். ஓ
ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே உம்மை துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் சொல்லுமா நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம் ஆமென் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம் ஹalleluya ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே நல்ல கரங்களை தட்டி ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்று தங்கி இருப்பேன் அப்பா இந்த ஆண்டு முழுவதும் உங்க சமூகத்திலே நான் இருப்பேன் டாடி ஒப்பு கொடுங்க அப்படியே ஒப்பு கொடுங்க அப்பா உங்க பிரசனத்திலே நான் இருப்பேன்ப்பா என் மைண்ட் உங்களோட தான் இருக்கும்பா என் இருதயம் உங்க கூட தான் இருக்கும் எங்க எண்ணங்கள்லாம் நீங்க தான் எங்க ஏக்கெல்லாம் இயேசு சொல்லுங்க ஹalleluya உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே ஒப்பு கொடுத்து உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன் ஹalleluya ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இரவின் பயங்கரம் பகலில் அன்பு என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா என் செல்லம் என் கூட இருக்காரு சொல்லுங்க என் செல்லம் என் கூட இருக்காரு கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தின செல்லம் இந்த புதிய வருஷத்துலயும் இந்த 2025லயும் என் கையை பிடிச்சிருக்காரு அவர் என்ன ஒரு நாள் விட்டு விலக மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயப்படே இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் மறைவிடம் உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் மறைவிடம் ஹalleluya ஆனந்தமே நல்ல கரங்களை ஹalleluya ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு எனக்கு அதிகாரம் உண்டு சாத்தானின் வாயை திறந்து வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஆமென் ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை
என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் பிரபரி பிரபர பலதர பரி பலதர. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆவியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை அலையலையா இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. தேவ சமூகம் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஓ கர்த்தர் விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமாக்கி தோய்ந்த எல்லா ஆத்மாக்களையும் கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். இந்த ஆண்டின் முதலாவது இந்த கூட்டத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றி கொண்டு இருக்கிறார். தம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணுகிறார். தேவ மகிமை இறங்கி வருகிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. கேளுங்க அப்பா, என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால் நிரப்புங்க. இந்த ஆண்டை நடத்துறதுக்கு எங்க பலத்தினால முடியாதுப்பா. உங்க வல்லமை எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் நல்லா. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்று தேவை, இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மீண்டும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. கேளுங்க, கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஓ சாகாமை அழியாமை நாட்டினால் நிரப்புங்கப்பா. புது பலத்தினால் நிரப்புங்க. ஓ அதை இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமை வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். மீண்டும் சொல்லுமா. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின்
வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா கரங்களை தட்டி இன்று தேவை தேவா அதை இப்போது தாரும் தேவா இன்று தேவை தேவா அதை இப்போது தாரும் தேவா மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையான ஆவியை தாரும் மீட்கப்படும் எல்லா கட்டுகள் எரியட்டும் கண்கள்ல இருக்கிற கட்டுகள் எரியட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்துல வல்லமை இறங்கட்டும் எலும்புகள்ல நரம்புகள வல்லமை இறங்கட்டும் ஓ glory glory கர்த்தருடைய மகிமை இறங்குது கர்த்தருடைய மகிமை இறங்குது மகிமை இறங்குது மகிமை இறங்குது மகிமை இறங்குது ஜீசஸ் இயேசுவின் அக்கினி இயேசுவின் அக்கினி இறங்குது இயேசுவின் மகிமை இறங்குது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குது நித்திய ஜீவன் இறங்குது எல்லா கட்டி எரியுது 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 ஃபயர் நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் அக்கினி இயேசுவின் அக்கினி ஃபயர் ஃபயர் எல்லா மறைவான கண்ணிகள் எரியுது 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 வியாதி கிருமிகள் எரியுது எரியுது அந்தகார கிரியைகள் எரியுது 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 உச்சந்தர உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்த அக்னியா இறங்குது அக்னியா இறங்குது எல்லா பலவீனம் மாறுது கட்டு உடையுது கட்டு உடையுது பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா கேளுங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க என் நாமத்தினால எதை கேட்டால் தருவேன் சொல்லிட்டார் இந்த வருஷம் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க சொந்த வீடு வேணுமா கேளுங்க கார் வேணுமா கேளுங்க பணம் வேணுமா கேளுங்க கோல்டு கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க ஆரோக்கியம் கேளுங்க பரிசுத்தம் கேளுங்க கேட்கிற நேரம் கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான் இயேசுவே கேளுங்க ஜீசஸ் தேவா ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது கேளுங்க ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அக்கினி அபிஷேகம் அபிஷேகம் ஆண்டு நாங்க உலகத்தை கலக்கணும்பா ஊழியம் செய்ய தேவையான கிருபையை ஊற்றுங்கப்பா வல்லமை ஊற்றுங்க மரித்தோரை எழுப்புற அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா செத்தவனை எழுப்புற அபிஷேகத்தை ஊற்றுங்க பிசாசை அடிச்சு வரட்டுற அபிஷேகத்தை ஊற்றுங்க மாந்திரிகத்தை அடிச்சு வரட்டுற அபிஷேகத்தை ஊற்றுங்க கேளுங்க கேளுங்க ஊற்றுங்க வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட பெந்தெகோஸ்தினாலில் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெகோஸ்தினாலில் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில் கர்த்தருடைய அக்கினி விழுது கர்த்தருடைய அக்கினி இறங்குது ஃபயர் டச் டச் எல்லா அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எரிகிறது எல்லாம் எரியுது 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 அந்நிய அக்கினிலாம் எரியுது பய ஆவியெல்லாம் கத்தர் அடிச்சு துரத்துற எல்லா பயத்தின் ஆவியெல்லாம் எரியுது
வெளியே வா, வெளியே வா, அந்த சரீரத்துக்கு வெளியேறு, வெளியே வா, ஃபயர். மரண ஆவியே வெளியே வா, செத்த ஆவியே வெளியே வா, அந்த சரீரத்துக்கு வெளியேறு, ஃபயர். அக்கினி இறங்கட்டும், எரிக்கிற எரியட்டும், ஃபயர். வெளியேறு, வெளியேறு, அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், உச்சந்தர உள்ளம் கால் வரை வல்லமை இறங்கட்டும், நரம்புகள் பலனடையட்டும், எலும்புகள் பலனடையட்டும், கணையங்கள் பலனடையட்டும், லிவர் பலனடையட்டும், ஹார்ட் பலனடையட்டும், ஃபயர். அக்கினி இறங்கட்டும், நீண்ட நாளா இருக்கிற எல்லா பிரச்சனைகள் வெளியேறட்டும், எல்லா போராட்டத்தை அடிச்சு வரட்டும், ஃபயர். எரியட்டும், எரியட்டும், எல்லையில இருக்கிற எல்லா போராட்டங்கள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், ஃபயர். ராகாபா ராபா ராகாபா லாபோ ரிபா ராதாரா லோ ரோகாபா ரிப்ராபு எல்லா முற்கள் எரியட்டும், சாப முற்கள் எரியட்டும், இயேசுவின் அக்கினியால் எரியட்டும், இயேசுவின் ரத்த அக்கினியால் எரியட்டும், ஃபயர் 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 ஃபயர். ராகாபா ரிப்ராபா ராதாரா ரிப்ராபா லாபோ ரிப்ராபா லோ ரோகாபா ரிபா லாதாரா ஷபா ரபா ரபா எல்லா மரண பயங்கள் வெளியேறட்டும், மரண பயங்கள் வெளியேறு, ஃபயர். ராபா ராபா ராதாரா லோ ரோகாபா ரிபா ரபா லாதாரா ஷபா ரபா குடல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் மாறி போட்டும், அல்சர் ப்ராப்ளம் மாறி போட்டும், அலர்ஜி ப்ராப்ளம் மாறட்டும், அக்கினி இறங்கட்டும், ஃபயர் 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 ஃபயர். பாவ அடிமைத்தன கட்டு உடையட்டும், கட்டு உடையட்டும், கண்கள் இருக்கிற பலவீனம் மாறட்டும், புதிய கண்கள் உருவாகட்டும், புதிய நரம்புகள் உருவாகட்டும், புதிய பார்வை உண்டாகட்டும், ஃபயர். கைகள் கால்கள் வல்லமை எல்லா சோர்வுகள் மாறட்டும், புது லிவர் உருவாகட்டும், ஃபயர் ஃபயர். புது ஸ்பைனல் கார்டு உருவாகட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, மறைவான கண்ணிகள் எரியுது, 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 ஃபயர். எல்லா சாபங்கள் உடையுது, உடையுது, தலையில இருக்கிற கட்டுகள் உடையுது, தல வலிகள் மறையுது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. வீட்டந்த வல்லமை, வீட்டந்த வல்லமை, வீட்டந்த வல்லமை, தேவ மகிமை. இயேசுவின் அக்கினி, இயேசுவின் அக்கினி, ஃபயர் ஃபயர் ஃபயர். ரபா 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 ஃபயர் 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 ஃபயர். ரோ ரோ ரபா 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 ரேகா பிரகாபா ஜீசஸ். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது அற்புதத்தின் இரவு, இது விடுதலையின் இரவு. இந்த நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்க இங்க ஜெபிக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் உங்க வீட்ல அற்புதத்தை செய்றார், உங்க பிசினஸ்ல அற்புதம் செய்றார், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்றார். திருமண தடைகள் உடையுது, உடையுது. ரபா 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 எல்லா கைகள் எரியுது, மாதிரிய கைகள் எரியுது, மாதிரிய கைகள் எரியுது. உங்க பேரை சொல்லி செய்யப்பட்ட மாதிரி எரியுது, ஆல்ரெடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட மாதிரி எரியுது. எல்லா எரிச்சலை ஆவிகள் எரியுது, 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 எரியுது. பூசிக்கிற ஆவிகள் எரியுது, எரியுது. புதிய மகிமை, புதிய மகிமை. எலும்புகள்ல வல்லமை இறங்குது, ஜீவன் இறங்குது, ஃபயர். பலன் அடையுது, பலன் அடையுது, பலன் அடையுது, பலன் அடையுது. எல்லா முடக்கு வாதங்கள்லாம் வியாதியெல்லாம் வெளியேறுது, வெளியேறுது, வெளியேறுது. ஃபயர் 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 ஃபயர். Glory, 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 glory. சாத்தானின் அலங்குகள், வலைபடங்கள்லாம் எரியுது, 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 எரியுது. வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே. கரங்களை தட்டி அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை, வல்லமை தாருமே. மூச்சு குழாயில இருக்கிற பிரச்சனைகள் மாறுது, நுரையீரல்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறுது. லிவர்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறுது. ஃபயர் 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 ஃபயர். இந்த வாழ்வுல இருக்கிற பிரச்சனைகள் மாறுது, அடைப்புலாம் எரியுது, எரியுது, எரியுது. ஃபயர் எரியுது, எரியுது, எரியுது. சுட்டரிக்கு, சுட்டரிக்கிறது. சாத்தானின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது.
Jesus, 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 Dura Shanda Ragando Randaraba, Eka Mananda Randaraba, Yaga Paraga Mahandu Randaraba, Walame, Dura Shika Bara Handara, Dura Shanda Randaraba, Walame, Rianda Randu Eka Handuraba, Sugam Kalame இறங்குகிறது. ஓரியாந்தரபா நாடு மழை மாறுகிறது. ரோஜோ சாந்தர் யாந்தரபா நீகான சாந்தரபா கர்த்தர் கண்ணை துடைக்கின்றார். ஓ கவலை மாற்றினார். நீகான சாந்தர் யாந்தரபா நீகான ஹந்தரபா இதன் பாரங்கள் மாறுகிறது. நீகான ஹந்தூர் ஹந்தூரபா நீகாந்தரபா நீனான சிந்தனையில் எரிக்கப்படுகிறது. நீனான கவலைகள் ஓ சமாதானத்தை கிடைக்கிற எல்லா ஆவி எரிக்கப்படுகிறது. சமாதானத்தை குளிக்கிற ஒவ்வொரு ஆவி எரிக்கப்படுகிறது. குடும்ப நிம்மதி கிடைக்கின்ற, குடும்ப ஐக்கியத்தை கிடைக்கின்ற எல்லா ஆவியில் எரிக்கப்படுகிறது. இயேசு வல்லமை ஊற்றப்படுகிறது. இதோ அநேகர் வாழ்வில கட்ட புதிய காரியங்களை செய்து இருக்கிறார். புதிய திருப்புமுனைகள் வாழ்விலே தொடங்குகிறது. புதிய கதவுகள் திறக்கின்றது. புதிய வாய்ப்பு உருவாகிறது. இயேசு வல்லமை 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 வல்லமை. இதோ இனி நீ அழிந்து திருவது இல்லை. கொடுமை இதோ இனி உன் தேசத்திலே கேட்கப்படுவது இல்லை. தீங்களுக்கு தூரமாய் பயமில்லாதிருப்பாய். தீங்கு உன்னை அணுகாது. அவர் தம் கூடார மறைவிலே உன்னை ஒளித்து காப்பாற்றினார். இதோ உன் கால்களை கண் மலையின் மேல் உயர்த்துகின்றார். இதை காணாத வல்லமை ஊற்றப்படுகிறது. தூரா சந்தா ரகாந்த ராந்துராந்தரபா ஓரியந்தரபா உடைக்கப்பட்ட அநேக உள்ளங்கள் உண்டு. கத்த தேற்றுகிறார். ஓ அவருடைய ஆறின் அபிஷேகம் இறங்குகிறது. தாயை போல் தேற்றுகிறார். உன் அருகே நிற்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார். இதோ உன் கதலை கேட்கிறார். இந்த வேளையிலே இதோ உனக்கு உதவி செய்யும் தேவனாக உன் அருகில் இருக்கிறார். அவரே உனக்கு சகாயர். இதோ உன்னுடைய சகாயம் மனிதத்தில் மாத்திரம் அல்ல, இதோ மனிதத்தில் இருந்து அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரே வருகிறது. அவர் உன் காலை ஒரு நாள் தள்ளாட விட்டார். இதோ உன்னை காக்கத்தேன் உறங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஓ உன் அருகில் இருக்கிறார். உன் அருகில் இருக்கிறார். தூரா சந்தோ ரகாந்த ரகாந்தரபா ரியாந்தரமா ஆச்சுங்கப்பா, தேச்சுங்கப்பா. நீ அபிஷேகம் இறங்கட்டப்பா. புதிய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு பாத்திரங்களும் வெறுமையாக்கப்பட்ட பாத்திரங்களை வல்லமை இறங்குகிறது. இந்த புதிய வருஷத்தின் புதிய நன்மை இறங்குகிறது. ஜப அபிஷேகம், தீர்க்க அபிஷேகம், சுகமளிக்க அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. இயேசு நாமத்தாலே receive in the name of Jesus, Jesus, Jesus. அற்புதம் வல்லமை இறங்குகிறது. அற்புதம் நடக்கிறது. எல்லா வெறுமைகள் மாறுகிறது. தரித்திரங்கள் மாறுகிறது. கனவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாற்றுகிறார் கர்த்தர். முற்றிலும் புரட்டி போடுகின்றார். தேவன் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைக்கிறார். இனி வருத்தமில்லை, மரணமில்லை, அழுதலுமில்லை. இதோ கர்த்தரே உங்களை இருக்கிறார். நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ரெண்டு கரங்களை வைத்தி ஹல்லேலூயா ஒரே குரலாய் ஹல்லேலூயா 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 ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியேட்டும். இந்த ஆண்டு புதிய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஐஸ்வர்யத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். ஆரோக்கியம், ஆமென், சாகாமை, அழியாமை கட்டவிழ்க்கிறோம். நல்லா 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 துதிங்க துதிங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். இந்த ஆண்டு
பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும், கோடா கோடியாய் பெருகட்டும் பெருகட்டும். நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா. இழந்த எல்லாம் திரும்ப வரட்டும், இழந்த எல்லாம் பல மடங்கு திரும்ப வரட்டும். ஆரோக்கியம் திரும்ப வரட்டும், என்னென்ன இழந்தாங்களோ பல மடங்கு இந்த ஆண்டு திரும்ப வரட்டும்பா. புது பலத்தினால் நிரப்புங்க. அப்பா, கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தீங்களே, நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் அப்பா அந்த கூட்டத்தை நீங்க நடத்துங்கப்பா. நீங்க கூட வந்து நடந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்பா. கூட வந்து நடத்துங்கப்பா. தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. உடைய சுத்தம் நிறைவேறட்டும். அப்பா, எங்கள் மத்தியில இந்த நாள்ல வந்திருக்கிற பொருட்கள் மாமாக்காக ஜெபிக்கிறோம், உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், மாமா மேல இறங்கட்டும். புது பலத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. உங்க ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்கப்பா. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும் பெருகட்டும். அவங்க நடத்துற ஒவ்வொரு ஊழியங்களும் வளர்ந்து பெருகட்டும். ஊழியத்தின் எல்லை இந்த ஆண்டு இன்னும் விரிவாகட்டும், இன்னும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விரிவாகட்டும் விரிவாகட்டும். ரேப்ராகா தேவைகளை சந்திங்க. ஓ, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. ரத்தத்துல மறைத்து பாதுகாத்துக்கோங்க. ஆமீன். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி தேசத்திற்காக ஜெபிக்கலாம் அப்பா. அங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா, தேசத்தை ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு சபைகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கிராமங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எத்தனையோ கிராமங்கள்ல சபைகள் இல்லப்பா. 4 லட்சம் கிராமங்கள்ல சபைகள் இல்ல, வரட்டும். ஓ, 10,000 கிராமங்கள் தமிழ்நாட்டுல சபைகள் இல்ல, அங்கெல்லாம் சபைகள் வரட்டும். தடைகளை உடைக்கிறோம். ஊழியத்துக்கு எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். தேசத்துல இருக்கிற எல்லா மதவாதங்கள் இனவாதங்கள் அழியட்டும் அழியட்டும். ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெண்கள் வாழ தகுதி உள்ள தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. கடந்த நாட்கள்ல ஒரு குழந்தை அப்பா ஒரு ஸ்கூல்ல இறந்திருக்கு. அந்த குழந்தை அப்பா, அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்கப்பா. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி பாதுகாத்துக்கோங்கப்பா. எங்க தேசத்துல ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. சமாதானம் உண்டாகட்டும். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, டாஸ்மாக் இல்லாத, போதை வசுகள் இல்லாத, விபச்சாரம் வேசித்தனம் இல்லாத ஒரு தேசமாக, விக்கிரகங்கள் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் ஓ மாறட்டும். தேசத்துல தேவ ராஜ்யம் கட்டவிழ்க்கப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஜெபிக்கிற சேனை எழுப்புங்கப்பா எழுப்புங்கப்பா எழுப்புங்கப்பா. இந்த ஆண்டு நாங்க இன்னும் சேனை எழுப்பணும். இன்னும் அநேக கூட்டங்களை நடத்தணும். இன்னும் அநேக ஜெப குழுக்களை எழுப்பணும். எங்களை நிரப்புங்க. கேளுங்க, எங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. இந்த ஆண்டு இந்த உங்களுக்காக இன்னும் நாங்க எழும்பணும். இன்னும் அதிகமா உங்களோடு உறவாடணும்ப்பா. இன்னும் உறவாடணும். இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஓ ரப்ரா கபாலா தரா பிளட் ஆஃப் ஜீசஸ். Ora braka fara baladara bori brabara bari maladara bashabari kabaladara. Hallelujah. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் விடுதலை இரவு கூட்டம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு கூட்டத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, அனைவரை அழைத்து வாங்க. எங்களுக்காக நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். யாராவது ஒருத்தர் பாடன்னா பாடலாம். அப்புறம் என்ன நேரம் அப்படியே ஒருத்தர் யாராவது பாடன்னா பாடுங்க, இல்லைன்னா செய்திக்கு போயிடலாம். இல்லையா? சரி. வந்துட்டாங்களா? ஓகே. நம்ம மத்தியில் பிரதர் பொற்செல்வன் நாசீர், என்னுடைய அன்பு மாமா, ஆவிக்குரிய தகப்பன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வருகிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வரும்படியாக தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். மதுரையில் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு குழுவாக ஒரு முகாமை நடத்துவதற்கு மதுரையை தாண்டி வாடிப்பட்டி பக்கத்தில் இன்னும் ஒரு கிராமம், அங்கே ஒரு ரிட்ரீட் சென்டரில் அந்த குடும்ப கூடுகையை நடத்தி முடித்துவிட்டு உங்கள் மத்தியில் வேகமாக கடந்து வர ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவர் நேரத்திற்கு அழைத்து வந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். வேத வசனத்திற்கு நேரை திரும்பலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45 அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதி வாசிங்க. 17வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தேவன் நம் மத்தியில் அவர் வல்லவராய், அவர் நம் மத்தியில் கிருபை நிறைந்தவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு பேசும்படி அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய சத்தம் நம் செவியில், நம் வாழ்வில், நம்முடைய இதயத்தில், நம்முடைய எல்லைகளில் தொனிப்பதாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. என்னோடும் எங்களோடும் பேசும் எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், வெட்கப்படாமலும் இருப்பீர்கள். இந்த வெட்கம் அப்படிங்கிற வார்த்தையை வேதத்திலிருந்து தியானித்து பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை 2வது முறையும் மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அப்போ வெட்கம் எங்கே இருந்து புறப்பட்டது, எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இந்த வெட்கம் குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, அவர்களை தேவனுடைய மகிமை மூடியிருந்தது, தேவனுடைய சாயல் மூடியிருந்தது, தேவனுடைய ரூபம் மூடியிருந்தது. ஆண்டவர் அவர்களை உருவாக்கும் போது நம்முடைய சாயலின்படியையும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று உண்டாக்கி இருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் பிரவேசித்த போது அங்கே வெட்கம் பிறந்தது. அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் தங்களை அத்தி இலைகளை தைத்து அவர் மூடிக்கொண்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அத்தி இலைகளை தைத்து அவர்கள் மூடிக்கொண்டதை வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வெட்கம் அப்படிங்கிறது எப்போ பிரவேசித்ததுன்னா, பாவம் மனுக்குலத்திற்குள்ள வந்தபோது தான் எது பிறந்தது. அப்போ இந்த வெட்கம் எதனுடைய விளைவுனா, பாவத்தினுடைய விளைவு. பாவத்தினுடைய விளைவு. இந்த வெட்கத்தை உடுத்துவித்தவன் யாருன்னா, சத்துரு பிசாசானவன்.
நம்மை வெட்கப்படுத்துவது என்பது ஒரு மனிதனுடைய திட்டம் அல்ல, ஒரு கூட்ட மக்களுடைய திட்டம் அல்ல, யாரோ ஒருவருடைய திட்டம் அல்ல. நம்மை வெட்கப்படுத்துவது என்பது பிசாசினுடைய திட்டம். அவன் மனுக்குலத்தின் மேல் வெட்கத்தை உடுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மனுக்குலத்தை அவன் வஞ்சித்த அந்த வஞ்சனை இந்த மனுக்குலத்தின் மேல் எதை கொண்டு வந்தது? வெட்கத்தையும் கொண்டு வந்தது. என கண்பானவர்களே, அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை இன்னாருக்கு முன்னால் நான் வெட்கப்பட்டுட்டேனே, இன்னார் என்னையை வெட்கப்படுத்திட்டாங்களே எல்லாருக்கும் முன்னால், என்னை இந்த நம்ம என்னையை வெட்கப்படுகிற அளவுக்கு இன்னார் என்ன செய்துட்டாங்க, பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் அதை விட்டு வெளியே வாங்க. இந்த வெட்கத்துக்கு காரணமானவனே யார்? பிசாசு. நம்மை வெட்கப்படுத்தும்படி அவர்களை கருவியாய் பயன்படுத்தினவனே யார்? பிசாசு. வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்க மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போ இந்த வெட்கத்தை உடுத்துவிக்கிற அந்த பிசாசானவனை ஜெயித்து ஆண்டவர் நமக்கு எதை உடுத்துவிக்க விரும்புகிறார்னா, மறுபடியும் அவர் மகிமையை உடுத்துவிக்க விரும்புகிறார். நாம் இழந்து போன அந்த மகிமையை, நாம் இழந்து போன அவருடைய அந்த சாயலை, அவருடைய அந்த ரூபத்தை அவர் நமக்கு மறுபடியும் தர விரும்புகிறார். ஆகையினால தான் 1 யோவானில் வாசிக்கிறோம், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை, 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவன் நமக்கு தர விரும்புவது அவருக்கு ஒப்பான அந்த சாயல், அவருக்கு ஒப்பான அந்த ரூபத்தை அவர் தர விரும்புகிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். தேவன் ஒரு பொழுதும் நம்மை என்ன செய்ய மாட்டார்னா வெட்கப்படுத்தவே. அதனால தான் வேதத்தில் அவர் வாக்கரில் இருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இந்த வெட்கம் நம்மை விட்டு நீங்குவதற்கு, இந்த வெட்கத்தை கொண்டு வந்த இந்த பிசாசானவன் நாம் ஜெயிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அது என்ன அனுபவம்னா, ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். யாரை அறிந்து கொள்ளுகிற அனுபவம்? ஆமாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். இந்த வெட்கத்தை நம்ம ஜெயிக்கணும்னா, இந்த வெட்கத்தின் மேலே ஜெயம் எடுக்கணும்னா, முதலாவது நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய அனுபவம் என்னதுன்னா, அது ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அனுபவம். இந்த வேதத்தில் நான் வெட்கம் அப்படிங்கிற வார்த்தையை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை எடுத்து படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும் பொழுது அது பலவிதமான கோணங்களை தருகிறத என்ன செய்ய முடிந்தது? காண முடிந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த வெட்கத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு முன்னே வைக்கும்படியாக ஆசிக்கிறேன். அதுலேயும் இந்த வெட்கம் அப்படிங்கிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிற புத்தகம் எதுனா, ரோமருக்கு எழுதின நிருபந்தம். எந்த நிருபந்தம்? ரோமருக்கு எழுதின நிருபந்தம். இங்கே தான் இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எந்த புத்தகத்திலும் பயன்படுத்தப்படாத அளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த வெட்கத்தை ஜெயிக்கணும்னா ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளையாய் மாறணும். வேதத்தை கொஞ்சம் என்னோட திருப்புங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில் 11, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், யாரு? இயேசு. அவர் வெட்கப்படாமல். எனக்கு வேதத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். இந்த வேதத்தை அது இந்த எபிரேயர்கள் நிருபத்தை வேதத்தில் நான் அதிகமாக வாசித்திருப்பேன்னா, ஒரு நிருபம் புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதினது. ரெண்டாவது நான் அதிகமாக படித்திருக்கிற நிருபம்னு சொன்னால் எபிரேயர்கள் நிருபம். அதிகமாக எத்தனையோ முறை படித்திருக்கிறேன். இதை சில 100 முறை இந்த 2 புத்தகத்தையும் என்ன செய்திருப்பேன், திரும்ப 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 படித்திருப்பேன். ஆனாலும் இந்த வெட்கம் என்கிற இந்த வார்த்தையை படிக்கும்போது தான் பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் இந்த வெட்கத்தை சுமந்திருக்கிறார். அங்க வேதம் சொல்லுகிறது, அவர் வெட்கப்படாமல் அவர்களை யார் என்று அழைக்க, உங்களையும் என்னையும் அவர் யாராய் மாற்றுகிறார்? சகோதரராய். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சகோதரர்கள் என்றேன், உங்களை சகோதரர் என்றேன். ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த சகோதரராய் மாற்ற விரும்புகிறார். இதைதான் ரோமர்கள் நிருபத்தில் அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு. இப்போ சகோதரர் எனப்பட என்று அழைக்க அவர் என்று சொல்ல வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறித்து சபை பாடுவேன் என்றும் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் பார்த்தீங்களா? இயேசு சிலுவையில் சுமந்த காரியத்தில் ஒன்று வெட்கம். இந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் இயேசுவின் சிலுவையின் அனுபவத்தை கொஞ்சம் வித்தியாசமாகவே மற்றவர்கள் சுட்டி காட்டாத சில காரியங்களை அவர் சுட்டி காட்டி கொண்டே வருகிறத நாம் காண முடியும். அதில் இன்னொன்று சொல்கிறேன். உதாரணத்துக்கு 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் இளைப்பவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த. விபரீதங்கள் வேறு எந்த புத்தகத்திலும் ஆண்டவர் சிலுவையிலே விபரீதத்தை சகித்தார்னு என்ன செய்யப்பட்டிருக்காது, சொல்லப்பட்டிருக்காது. எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் இதை வித்தியாசமாய் எடுத்து காட்டுகிறார். அப்படித்தான் இங்கேயும் சொல்லுகிறார், அவர் வெட்கத்தை சிலுவையிலே வெட்கப்படாமல் அந்த வெட்கத்தை சுமந்தான். பிசாசானவன் நம்ம மேல சுமத்தின வெட்கத்தை யார் சுமக்கிறார்? அவர் சுமக்கிறார், வெட்கப்படாமல். அப்போ இந்த வெட்கத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன அனுபவம் வேணும்? பிசாசானவனை ஜெயிப்பதற்கு, வெட்கத்தை கொண்டு வருகிற பிசாசானவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இயேசுவை நம்ம வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரோடு உள்ள உறவு, சகோதரன் என்ற உறவு, பிள்ளை என்ற உறவு, சிநேகிதன் என்ற உறவு, சீஷன் என்ற உறவு. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த உறவெல்லாம் பார்க்கலாம். உங்களை பிள்ளைகள் என்று அழைப்பார், சீஷன் என்று அழைப்பார். அடுத்து என் பிள்ளைகளேன்னு அவர்களை அழைப்பார், சீஷர்களை சீஷன் அழைப்பார். அடுத்து சகோதரர் என்றேன் என்று சொல்லுவார். அடுத்து சொல்லுவார் சிநேகிதர் என்றேன் என்று சொல்லுவார். அப்போ ஆண்டவரோடு கூட உள்ள இந்த உறவினுடைய நீட்சி இருக்கு பாருங்க, அந்த உறவினுடைய தொடர்ச்சி இருப்பாருங்க. இது ஆரம்பிக்கிறது எங்க தெரியுமா? அவருடைய இரத்தத்தினால தான்.
வேற எதனாலையும் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள இந்த உறவை நம்ம என்ன செய்யவே முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. 1000 விசுவாசம் இருக்கலாம், மீட்கப்படாத ஒரு மனிதனுடைய விசுவாசம், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய விசுவாசம், அது எதை போன்றதுன்னா, ஆண்டவர் யாக்கோபை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார், தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய், அது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து. நீ விசுவாசிக்கத்தான்ப்பா செய்கிற, பிசாசு விசுவாசித்து என்ன செய்து? உனக்கு அந்த நடுக்கம் இல்லையே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆக்கிய அந்த மீட்பு, அதனால தான் பரிசுத்தம் ஆக்குகிறவரும் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களும். பரிசுத்தமாக்குகிறவர் அவர், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் நாம் இந்த வெட்கத்தை ஜெயிக்க அவர் சிலுவையின் மரணத்தினாலே மரணத்தின் அதிபதியான பிசாசானவனை அழித்து அவனை கொன்று அவனை ஜெயித்து, அப்போ இந்த வெட்கத்தை கொண்டு வருகிற பிசாசானவனை ஜெயித்த இடம் சிலுவை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வெட்கத்தை ஜெயித்து வாழ முடியாது. இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை மட்டும் நாடி வந்து உட்கார்ந்துருக்கிறவங்களா இருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களில் ஒரு அனுபவம் வேணும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் வேணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் அழகாக சொல்ல தெரியும். என்ன வசனம் தெரியுமா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முடிங்க. ஆமாம், நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்குங்கிறது தெரியும். ஆனால் ஒரு அனுபவம் வேணும். என்ன தெரியுமா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. என்னை சுத்திகரித்தது. சில சொல்லுவாங்க, என்ன ரட்சிப்பு ஒரே நாளில் முடிகிறதா? ரட்சிப்பு ஒரே நாளில் முடிகிறதா? அது தொடர்றதில்லை. நீங்கள் என்ன ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறீங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அந்த கேள்வி கேட்டாங்கன்னா ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒன்று கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? என்னைக்கு பிறந்துச்சுன்னு கேட்பாங்க. எப்போ பிறந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்படியா, குழந்தை பிறந்துச்சா, எப்போ பிறந்துச்சுன்னு கேட்பாங்க. குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டால், அது என்ன குழந்தை பிறந்துச்சான்னு கேட்கிங்க? குழந்தை பிறக்கிறது ஒரே நாளில் முடிகிறதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? இப்போ ரட்சிப்பை மட்டும் இப்படி கேட்குறீங்களே, என்னங்க? ரட்சிப்பு தொடர்ச்சி தான். ஆனால் அந்த ரட்சிப்பின் ஆரம்பம் என்று ஒன்று உண்டல்லவா? இன்னொருத்தங்க கேட்குறாங்க கேள்வி, ரட்சிக்கப்பட்டவன்லாம் யோக்கியமாக இருக்கானா? ரட்சிக்கப்பட்டவன்லாம் சொல்லுங்கங்க, யோக்கியமாக இருக்கானா? என்னையை மட்டும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறீங்க. படித்தவனுக்கெல்லாம் வேலை கிடச்சிட்டா? படித்தவனுக்கெல்லாம் வேலை கிடச்சிட்டா? ஒரு பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போட போய் நிற்கேன். அதில் பில் போடுற மனுஷன் ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறார். ஐயா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்க, பிஹெச்டிங்காரு. பெட்ரோல் பல்கில் பில் போடுற கவுண்டரில் அவர் ஒன்றும் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கல. எப்படி பெட்ரோல் ஊற்றுறவனை வெயிலில் காய விட்டுருக்கோ அதே மாதிரி தான் யாரையும் காய விட்டுருக்கு. அவர் என்ன படிச்சிருக்காரு? பிஹெச்டி முடிச்சுட்டு எதில் இருக்காரு? பெட்ரோலுக்கு பில்லு போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சம்பளம் கொடுத்துருப்பான் பெட்ரோல் பல்கில்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன படித்தவனுக்கெல்லாம் வேலை கிடச்சிட்டு ஐயா நம்ம பிள்ளைய போட்டு படிக்க வைப்பானே. தூத்துக்குடியிலெல்லாம் சில பள்ளிக்கூடத்தை தேடி கொண்டு படிக்க வைக்கும். அதுக்கு ஃபீஸே எல்கேஜிக்கே அட்மிஷன் ஃபீஸே 50,000 ரூபா கட்டுறோம். பிறகு மாதம்
ஆமாம், அதுக்கு ஃபீஸு, பிறகு ஆட்டோவுக்கு ஃபீஸு, பிறகு இன்னும் அதுக்கு ஃபீஸு, இதுக்கு ஃபீஸுன்னு அந்த பிள்ளை எல்கேஜி முடித்து வெளியே வர்றதுக்குள்ளே எப்படியும் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா செலவழிச்சிடும். இன்ஜினியரிங் கூட 45,000 ரூபா கட்டினா சேர்த்து விட்டுடலாம். ஆனால் அந்த ஒரு வருஷம் படித்து முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த எல்கேஜிக்கு எவ்வளோ செலவழிக்க வேண்டியது இருக்குது? அதுக்கு மந்த்லி ஃபீஸும் கிடையாது, அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு அவ்வளவும் கட்ட வேண்டியது இருக்கே. ஆமாம், எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி முடித்து வர்றதுக்குள்ளே ஒரு 6 லட்ச ரூபா செலவாயிருது. பிஹெச்டி முடித்த மாதிரி தான் எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜியை முடித்து வெளியே வருது பிள்ளை. நான் ஒரு யோசனை சொல்கிறேன். காலையில் 25 லிட்டர், சாயங்காலம் 25 லிட்டர் பால் கலக்கிற ஜெர்சி மாடு விலை 75,000 தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடை பிரித்து விட்டால் 3 வருஷத்தில் 3 மாடு, ஒரு நாளைக்கு 50 லிட்டர் கறக்குது. அப்போது ஒரு வருஷத்தில் 3 மாடு எவ்வளோ கறந்து தரும்? எதுக்கு போட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இவ்வளவு செலவழிப்பானு? மாடை பிடிச்சி விட்டால் அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளை பேரில் வருமானம் வந்துடும். அதை அந்த பிள்ளை பேரில் போட்டு என்னெல்லாமோ பண்ணிடலாம். அப்படி செய்யுங்களேன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, ஓம் பிள்ளைய வேணால் மாடு வாங்கி வளரு, ஏன் பிள்ளை படித்து உருப்படும் அப்படிம்பீங்க. என்னை இங்கேருந்து வீட்டுக்கு விட மாட்டிய இல்லையா? ஏங்க, எவன் படித்தானே, எவன் படித்து வேலை கிடைச்சானே, கிடைக்காம போனானே, என் பிள்ளைக்கு படித்து வேலை கிடைக்கும். இதை கேள்வி கேட்க நீ எவன்பீங்கல்ல. இப்போ நான் உங்களை கேட்க, அவன் ரட்சிக்கப்பட்டு எப்படி இருந்தானே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாங்கிறத விட்டுவிட்டு ரட்சிக்கப்பட்டவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டார். இன்னைக்கு படித்தவன்லாம் முன்னால் வந்துட்டானா? படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படின்லாம் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கே நீ போக வேண்டாம். இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். 3ஆம் கிளாஸுக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு போகிறத கட் பண்ணுறதுக்கு தான் அது. 3ஆம் கிளாஸில் ஒரு என்ட்ரன்ஸ். உலகத்தில் இப்படி ஒரு படிப்பு முறையை நான் இப்போ தான் பார்க்கேன். அடுத்து 5ஆம் கிளாஸில் ஒரு என்ட்ரன்ஸ். 3ஆம் கிளாஸில் ஃபெயிலானால் அவனை திருப்பி வேறு ஏதாவது படிக்க வைக்கணும், அதாவது தொழில் படிக்கணும். 5ல் ஃபெயிலானா பிறகு தொழில், பிறகு 8, பிறகு 10, எவ்வளோ வேற அப்படி படிப்பை தொடர விடாமல் வேறு பக்கம் திருப்புறதுக்கு என்ன உண்டோ 1 லட்ச ரூபா கொடுத்துருவானா. என்ன செய்கிறதுக்கு? தொழில் செய்கிறதுக்கு. இதை நம்ம மந்திரிமார் பிள்ளைகளுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா கொடுத்து தொழில் செய்ய அனுப்பிட்டு யாரை பார்த்து சொல்லணும்? நம்மளை பார்த்து சொல்லணும். இந்த மாதிரி இருக்கிறத என்ன எதிர்ப்பு எதுக்குறோம்? ஏங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டவன்லாம் யோக்கியமாக இருக்கானான்னு கேள்வி கேட்கிய. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்படலை, நீங்கள் ரட்சிக்கப்படலை. 3வது ஒரு கேள்வி கேட்காங்க. என்ன கேள்வி தெரியுமா? கள்ளன் எப்போ ரட்சிக்கப்பட்டான்? எப்போ கள்ளன் எப்போ ரட்சிக்கப்பட்டான்? சாவறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால். அப்படி தானே சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது. நம்மளும் சாவறதுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டோம். அது வேற அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிப்போம். ஏங்க, பவுல் எப்போ ரட்சிக்கப்பட்டான்னு கேள்வி கேட்கலா? பேதுரு எப்போ ரட்சிக்கப்பட்டார்னு கேட்கலா? ஸ்தேவான் எப்போ ரட்சிக்கப்பட்டார்னு கேட்கலா? ஏன் கள்ளனை மட்டும் அவ்வளோ பிரத்யட்சமாக தெரியுது? ஏன் தெரியுமில்ல? நல்ல புத்தி இருந்தால் நல்லவனை கேட்பான், கள்ள புத்தி இருந்தால் எவனை தான் கேட்பான். ஏன் கள்ளன் இப்போ ரட்சிக்கப்பட்டான்னு கேட்குற அத்தனை பேருக்கு என்ன புத்தி? அதை சொல்லுங்கங்க. கள்ள புத்தி. கள்ள புத்தினால தான் கள்ளன் இப்போ ரட்சிக்கப்பட்டான், கள்ளன் இப்போ ரட்சிக்கப்பட்டான். இந்த கள்ள புத்தியை விட்டு மனம் திரும்பி நல்ல புத்தியில் வந்து என்ன செய்யுங்க? மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்க. அப்போ வெட்கத்தை ஜெயிப்போம். ஏன்னா இயேசு இந்த வெட்கத்தை சிலுவையில் சுமந்தா. 2வது, இந்த வெட்கத்தை எப்போ நம்ம ஜெயிப்போம் தெரியுமா? வாசிக்கிறீங்களா? 5:5 ரோமர் வாசிங்க.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் இந்த நம்பிக்கை நம்மை, ரெண்டாவது நம்ம வெட்கத்தை ஜெயிக்கிறதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் என்னதுன்னா பரிசுத்தாவியின் அபிஷேகம். ஆவியானவரோடு உள்ள ஒரு உறவு. ரட்சிக்கப்பட்டதோடு நின்றக்கூடாது. இயேசு சிலுவையில் பாவத்தை மட்டும் ஜெயிக்கல, பாவியை மட்டும் மீட்டெடுத்து தம் பக்கம் சேர்க்கல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன்னு சொன்னார். உண்மை. அதே நேரத்தில் யோவான் சொல்லுகிறார் பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும். இயேசு சொல்லுகிறார் 12:49-50 வசனங்களில் லூக்கா சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பச்சேரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-39 வரை, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, உங்களில் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். 39 சொல்லுகிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி. என கண்பானவர்களே, இயேசு சிலுவையில் சம்பாதித்து வைத்த மற்றொரு பகுதி அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற, நிரப்பப்படுகிற, அபிஷேகிக்கப்படுகிற, ஆளப்படுகிற அந்த அனுபவம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம எதை ஜெயிப்போம் தெரியுமா? வெட்கத்தை ஜெயிப்போம். அப்போ நம்ம வெட்கத்தை ஜெயிப்போம். இங்க வெட்கத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற எந்த ஆயுதமும் கிடையாது. வெட்கத்தை உடுத்துவதற்கு பிசாசானவன் துடித்து கொண்டே இருப்பான். ஏதாவது வழியில் வெட்கப்படுத்த நினைப்பான், ஏதாவது ஒரு வழியில். அந்த வழியை நம்ம பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னால் நிற்கிற யாரை தான் பார்க்கணும். இப்போ நம்ம உள்ளத்தில் சில காயங்கள் இருக்கும். இன்னாரு நம்மளை வெட்கப்படுத்துகிற மாதிரி 4 பேருக்கு முன்னால் என்ன செய்துட்டாப்புல சொல்லுங்க, பேசிட்டாங்க, ஏசிட்டாங்க, என்னை நடத்திட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே என்ன இருந்துக்கிட்டு இருக்கும்? ஒரு கோபம், கசப்பு, விரோதம், பகை இருந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் என்ன செய்யணும்னா மாற்றணும். இன்றைக்கி அதெல்லாம் மாற்றணும். அவங்க பேசுனதுனால நமக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த கசப்பு, நம்ம சில நேரம் தேடிக்கிட்டு இருப்போம் சந்தர்ப்பம். என்னையை வெட்கப்படுத்தினால அவளை வெட்கப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தருவார்ல, அன்னைக்கு பார்த்துக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் தரமாட்டார். ஆண்டவர் என்ன வாய்ப்பை தருவார்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி. இதைத்தான் ஆண்டவர் தருவார். உங்களை வெட்கப்படுத்தினவர்களை நீங்கள் வெட்கப்படுத்தாமல் அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய உயர்வுக்காக ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் தர்றது. அப்போ இன்னைக்கு வெட்கப்படுத்தினவர்கள் மேலே உள்ள காட்டத்தோட, கோபத்தோட இங்கே யாராவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்கள வாய் திறந்து என்ன செய்ய போகிறீங்க? சத்தமாக சொல்லுங்கங்க, சொல்லுங்கங்க. ஆமாம், அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்களா, உங்களுக்கு சொல்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கா? யாருக்கு ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து சொல்கிறீங்களா, உங்களை பார்த்து சொல்கிறீங்களா? அப்படியா? நீங்கள் உங்களை வெட்கப்படுத்தினவங்கள ஆசீர்வதிங்கிறீங்க. அப்படி சொல்லாதீங்க. என்னையை வெட்கப்படுத்தினவங்களை நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறேன்.
இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன். இனி அவமானப்படுத்தி பேசினவர்களை, செயல்பட்டவர்களை, செய்தவர்களை நான் இன்று முதல் என்ன செய்வேன் சொல்லுங்கங்க. ஆமாம், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஒரு வாக்கு தத்துவம் கேட்ட மாதிரி இருக்குல்ல. அது ஆண்டவர் உங்களை சொல்றது. இன்னைக்கு நீங்க யாரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லணும். ஆமாம், மறந்துடாதீங்க. இதுதான் என் வேதம் சொல்லுது. நம்ம வாசித்த அந்த வசனத்தில் அந்த 5:5 ரோமரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பழி வாங்கும் சுவாபம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்னா எழுதியிருக்கு. என்ன அன்பு? தேவ அன்பு என்ன செய்ச்சு? அவரை எவ்வளவு வெட்கப்படுத்தினாங்கல்ல. அவர் கன்னத்தில் அரைஞ்சிக்கிட்டு கேட்டாங்க, உன்னை அடித்தவன்? மண்டையில் குட்டிக்கிட்டு கேட்டாங்க, உன்னை குட்டினவர் யார்? நீ தேவனுடைய குமாரனானால் உன்னையும் என்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், நீ சிலுவையை விட்டு இறங்கி வா என்று பரிகாசம் பண்ணினார்கள். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆண்டவர் கெத்செமனேயில் அவரை பிடிக்க வந்தாங்கல்ல, யோவான் 18 அவங்கள பார்த்து இயேசு சொல்லுகிறார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். என்ன ஆயிட்டாங்க? பிடிக்க வந்தவன்லாம் பின்னிட்டு அப்படியே மல்லாக்க விழுந்து கிடக்கான். இத மாதிரி ஒரு வார்த்தையை குட்டுறதுக்கு வரும்போது சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நம்மளால முடியாமலேயே நம்ம சொல்லுவோம், என்கிட்ட வந்து பாரு, மோதி பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்போம். கடைசியில் நம்ம யாருன்னு மோதும் போது தான் தெரியும் நம்ம ஓடுற ஓட்டம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தானா எவனாவது அவரை கோலினால் அடித்திருக்க முடியுமா? எவனாவது அவரை சவுக்கினால் அடித்திருக்க முடியுமா? எவனாகிலும் அவரை கன்னத்தில் அறைந்திருக்க முடியுமா? எவனாகிலும் அவர் மேல் துப்பி இருக்க முடியுமா? அவருடைய ஆடையை தான் தொட்டிருக்க முடியுமா? அவ்வளவு வல்லமையையும் அடக்கிக்கிட்டாருங்க. அவ்வளவு அவமானத்தையும் சகித்து கொண்டாருங்க. அவருடைய ஆடையை அப்படியே உறிஞ்சி அதை பங்கு வைக்காங்க, கிழிச்சி அங்கே நெய்த அங்கே அப்படியே சீட்டு போடுறாங்க. எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பார்கள். எவ்வளவு அவருடைய ஆடையை கழட்டும் பொழுது அவரை எவ்வளவு வெட்கத்திற்குட்படுத்தி இருப்பார்கள். ஒரே வார்த்தை நான் தான் அப்படின்னு ஒரு பயம் ஒன்றும் செய்திருக்க முடியாது. அத்தனையும் அவர் அப்படியே சகித்து கொண்டது எதற்குன்னா, உங்கள் மேலும் என் மேலும் பிசாசானவன் உடுத்தி வைத்த அந்த வெட்கத்தை உரிந்து எடுக்க. தேவ அன்பு, நம்மேல் அவர் வைத்த அந்த அன்பு, அதான் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய். எவ்வளவாய்? அதான் இந்த சிலுவையின் காரியங்கள். அதை வர்ணிக்க முடியாத அளவு இவ்வளவாய் என்று எழுதியிருக்கிறது. அதில் ஒரு பங்கு தான் நான் சொன்ன காரியம். அந்த அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள ஊற்றுகிறார்? நமக்குள்ள ஊற்றுகிறார். அப்போ அந்த அன்பு நமக்கு வெட்கத்தை கொண்டு வருகிற ஜனத்தை ஆசீர்வதிக்க வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வெட்கத்தை ஜெயிக்க இரண்டாவது வழி ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் தருகிறது நித்தியம் வரும். தேவன் தருகிறது எது வரை வரும்? நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நன்மை, அது நித்தியம் வர
நமக்கு உதவுகிறதா இருக்கணும். நித்தியத்துக்கு, நித்திய வாழ்க்கைக்கு உதவுகிறதா இருக்கணும். அப்பதான் அது தேவனிடத்திலிருந்து வருது. பிசாசிட்டிருந்து வரக்கூடிய நமக்கு விரோதமாக எழும்பக்கூடியது நித்தியத்தை இழக்க வைக்கிறதா இருக்கும். எதை இழக்க வைக்கிறதா இருக்கும் சொல்லுங்க? ஆமாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் இழந்து போகிறவன், என் நாமத்தின் நிமித்தம் இழக்க கொடுக்கிறவன் அதை என்ன செய்வான்? திரும்ப பெறுவான். பிசாசானவன் நம்மை இழக்க வைக்கிறான். எதை பாதிக்க? நம்முடைய நித்தியத்தை பாதிக்க. நித்திய மகிமைய, நித்திய வல்லமைய, நித்திய கிருபைய, நித்திய வாசஸ்தலத்தை இழக்க வைக்கிறது அவனுடைய சோல் எய்ம். நம்மளை இந்த உலகத்தில் நல்லா இருக்க வச்சுட்டு எதை இழக்க வச்சிருவாங்க? ஆமாம், நித்தியத்தை, தேவராஜ்யத்தை இழக்க வச்சிருவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் தேவ நீதி இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய எந்த நன்மையும், தேவனுடைய நீதி இல்லாமல், தேவனுடைய நியாயம் இல்லாமல், தேவனுடைய வழியில் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற எந்த நன்மையும் யார்கிட்டருந்து வரலை? தேவன்கிட்டருந்து வரலை, அது பிசாசிட்டேருந்து வருது. யார்கிட்டருந்து வருது? அட சொல்லுங்கங்க. ஆமாம், அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய ஏமே நம்மளை எதை இழக்க வைக்கிறது? நித்தியத்தை இழக்க வைக்கிறது. இப்போ பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. இங்க பாருங்க, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருக்கு முன்பாக எண்ணப்பட்டு போகக்கூடாதான். பிசாசுக்கு சோல் ஏமே ஆண்டவர் வரும்போது நம்மை அவருக்கு முன்னால் என்ன செய்யப்படுத்துறது? வெட்கப்படுத்துறது. அப்போ ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போகாமல் எதுவரை காக்க போறாருன்னா நித்தியம் வரைக்கும். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் ஆமாம். 2 பேரும் தூங்குனாங்க. 2 பேரும் விளக்குல என்ன இருந்துச்சு? தூங்க போகும்போது விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ 2 பேருடைய விளக்குலையும் என்ன குறைபட்டு போச்சு? இந்த 5 வேறு விளக்குலையும் என்ன குறைபட்டுட்டு அவங்க இதுலேயும் குறைபடுது. விளக்கு அணையிற மாதிரி ஆகுது. இவங்க இருக்கிற எண்ணெயை ஊற்றுறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஊற்ற கையில் என்ன இல்லை. சில சொல்லுவாங்க விளக்கு அபிஷேகம்பாங்க. அபிஷேகம் பெறாதவன் பரலோகத்துக்கு வர மாட்டான். எங்கள் அபிஷேகம் பெற்றவனும் சில நேரம் பரலோகத்துக்கு வர மாட்டான். அவன் விளக்குலையும் என்ன இருக்குது, இவன் விளக்குலையும் என்ன இருக்குது. 5 புத்தி உள்ளவர்கள் விளக்குலையும் என்ன இருக்குது, புத்தி இல்லாதவர்கள் விளக்குலையும் என்ன இருக்குது. அவர்கள் விளக்கும் எரியுது, இவர்கள் விளக்கும் எரிகிறது. 2 பேருக்கும் மணவாளன் வர தாமதிக்கிறார். 2 பேரும் என்ன செய்து விட்டார்கள்? 2 கூட்டத்தாரும் தூங்கி விட்டார்கள். எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஆயத்தமின்மை தான் வித்தியாசம். எதுதான் வித்தியாசம்? ஆமாம், 2 பேரும் அபிஷேகம் பெற்றவங்க தான், என்னையோடு இருக்கிறவர்கள் தான், என்னையோடு பிரகாசித்தவர்கள் தான். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு வரும் பொழுது அதை ஜெயிக்கத்தக்கதாக, எதிராளியானவனை ஜெயிக்கத்தக்கதாக அவர்கள் ஆயத்தமில்லாதவர்களாயிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களே, ஆயத்தம் ரொம்ப முக்கியம். எதில் ஆயத்தம்னா, அவர் வரும்போது அவருக்கு முன்னால் என்ன செய்யப்பட்டு போகக்கூடாது. இந்த 5 கன்னிகைகள் போய் எண்ணெயை வாங்கிக்கிட்டு வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கதவை தட்டுறதுக்குள்ளே யார் வந்துட்டா?
வந்துட்டாரு, மணவாளன் வந்துட்டாரு. வீட்டு கதவு என்ன செய்யப்பட்டு போச்சு? பூட்டப்பட்டு போச்சு. இப்போ எங்களுக்கும் திறக்கணும்னு சொன்னால் மணவாளன் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன். வெட்கப்பட்டு போனார்கள். இன்னொரு கூட்டம் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை யாரு? ஏன்? என் பிதாவின் சித்தத்தை நீ செய்யல, என் பிதாவின் சித்தத்தை செய்யல. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா எப்பவும் விழிப்புள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். எப்பவும். ஆமாம், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் என்ன? பரிசுத்தம் ஆயத்தம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல முழுமையான ஆயத்தம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றும் பரிசுத்தத்தை இழந்து சிம்சோனை போல என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பரிசுத்த ஆயத்தம். அடுத்த மனுஷன் நம்மளை வெட்கப்படுத்துறதை காட்டிலும் பரிசுத்தத்தை இழந்து கர்த்தருக்கு முன்னால வெட்கப்பட்டு போகிறது தான் பெரிய வெட்கம். பரிசுத்தத்தை இழந்து, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? மூன்றிலையும் பரிசுத்தம் இருக்கணும். நம்ம எதை வெட்கம் நினைக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யறதை தவறிட்டு தேவ சித்தத்தை விட்டுட்டு நம்ம சுய இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு, சுய விருப்பப்படி வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கும்போது அப்படி வாழ்ந்தோன்னா தேவ சித்தத்தை இழக்கிறோம். அப்போ நம்ம என்னப்பட்டு போக வேண்டியதாகும்? வெட்கப்பட்டு போக வேண்டியதாகும். ஆண்டவருடைய வருகையில் நம்ம வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழல் வந்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதனாலும் கேட்டு பாருங்க, இது உமக்கு சித்தமா, இது உமக்கு பிரியமா? நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு பிரியமானதை செய்துட்டு உட்கார்ந்துட்டு, என்ன விசேஷமாக இந்த கல்யாணத்தில் பொண்ணு பார்க்கறது இருக்கு பாருங்க. இதில் என்ன பார்க்குறாங்க? என்கிட்ட ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக கேட்டு வந்தார். எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னாரு. அது நாகர்கோயிலிருந்து பொண்ணை பார்த்துட்டாங்கன்னாரு. எங்கேருந்து? எப்படி பார்க்க சொன்னாருன்னா, அவங்க 5 லட்சம் தர்றாங்கன்னா 6 லட்சம் கேளுங்க. அவங்க 50 பவுன் சொன்னால் 75 பவுன் கேளுங்க. அவங்க 10 லட்சம் சொன்னால் 12 லட்சம் கேளுங்க. அடாடாடாடாடாடா. அவங்க 75 பவுனுன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கேளுங்க? இதுக்கு இவருக்கு ஊழியக்கார் வேணும். ஊழியக்கார் என்ன புரோக்கரா? ஊழியக்கார் என்ன புரோக்கரா? ஏதாவது ஊழியக்கார் புரோக்கராக வந்தாருன்னா அவரை புரோக்கராக பாருங்கள், ஊழியக்காரராக பார்க்காதீங்க. ஏதாவது ஊழியக்காரரு யாரா வந்தா அட சொல்லுங்கங்க, அவரை யாராவே வச்சிருங்க. அவரை யாரா பார்க்காதீங்க, ஊழியக்காரரை ஏற்காதீங்க. ஒன்று அவர் புரோக்கராக இருக்கணும், இல்லைன்னா அவர் யாராக இருக்கணும்? சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுலேயே தேவ சித்தத்துக்கு என்ன இருக்கு? நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா உனக்கு 2 அக்காமார் உண்டு. உன் 2 அக்காமாருக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சிச்சின்னு கேட்டேன்.
ஏன்னா 2 அக்காமார் கல்யாணத்தையும் முன்னால் நின்று நடத்துனதில் ஆண்டவர் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தார். உங்கள் வீட்டில் என்ன நகை வச்சுருந்தீங்க, யார் நகை போட்டா, என்ன ரொக்கம் கொடுத்தீங்க, கல்யாண செலவை தான் யார் செய்தா? நீங்கள் செய்தீங்களா அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தாங்களா? கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உங்கள் 2 பேர் பையங்களையும் ஒரு வேலையில் ஒரு பொறுப்பில் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் அக்காமார மாதிரி கஷ்டப்படுற 2 பிள்ளைங்களை நீங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணிங்கன்னா கர்த்தர் செய்ததுக்கு ஏற்றதாக இருக்கும். இங்கே வந்து நின்றுக்கிட்டு என்கிட்ட 5 லட்சம் கொடுத்தா 6 லட்சம் கேளு, 50 சொன்னா 75 கேளுங்கிறீங்க. இனி இந்த பக்கம் எட்டியே பார்க்காதன்னு அனுப்பி விட்டுட்டேன். எளிதில் திருமண காரியத்துக்குள்ளே தலை கொடுக்க மாட்டேன், இப்படிப்பட்ட காரணங்கள்னால தான். ஆனால் வசனம் மட்டும் போடுவோம், இந்த காரியம் இதை மாதிரி பெரிய பொய்ய உலகத்திலேயே எங்க பார்க்க சொல்லுங்க முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமாம், பெரிய காரியங்களை போராடி காராடி பேரம் பேசி பெரிய காரியங்கள் நடந்திருக்கு. இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். மகிழ்ந்துக்கிட வேண்டியதுதான். கர்த்தர் மகிழ்கிறாரான்னு பார்க்கணும். எதில் ஆனாலும் தேவ சித்தத்தை அறியணும். அப்பதான் நம்ம தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தாதான், நின்றாதான், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்தாதான். ஊழியக்காரனும் ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை கட்ட போகிறேன், இதை வாங்க போகிறேன் அப்படின்னு பெரிய பெரிய திட்டத்தை போட்டான்னா செத்தான். பரலோகம் போய் சேர முடியாது, கட்டி முடிச்சிருவான். எங்கே போய் சேர முடியாது? அட சொல்லுங்கங்க, தேவன் சொன்னாருங்கிற நிச்சயம் இல்லாம எவரும் எதையும் செய்ய துணிவது அவருக்கு முன்னால நம்ம என்ன படுத்தும்? வெட்கப்படுத்தும். அவருக்கு முன்னால வெட்கப்படாம இருக்கணும். அடுத்து பாருங்க, அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். அடுத்து பாருங்க, ஆண்டவர் நம்மளை குறித்து வெட்கப்படக்கூடாது. அவர் வெட்கப்படுவாராம் நம்மளை குறித்து. எப்போ தெரியுமா? லூக்கா 9வது அதிகாரத்துக்கு உங்கள் பைபிளை திருப்புங்க. லூக்கா 9வது அதிகாரம் 26வது வசனம். பாருங்க, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் ஒருவன் வெட்கப்படுகிறானோ. மார்க்கு 8:38 கடைசி வசனம் பாருங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் நம்மை குறித்து வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை நம்மை குறித்து வெட்கப்படுத்தக்கூடாது. எப்போ வெட்கப்படுத்துவோம் தெரியுமா? மார்க்கு லூக்காவை காட்டிலும் தெளிவாக சொல்லுகிறார். இந்த விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததிக்கு முன்பாக யாரை குறித்து சொல்றதுக்கு? ஆமாம், இயேசுவை குறித்து சொல்றதுக்கு, அவருடைய வார்த்தையை குறித்து சொல்றதுக்கு. நீங்கள் 5 நாள் ஆயிற்று, யாராவது ஒருத்தருக்காவது இயேசுவை குறித்து சொல்லியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தருக்காவது இயேசுவை குறித்து சொன்னீங்களா? யாருக்கு? கிறிஸ்தவங்களுக்கா? ஆண்டவரை அறியாத, அவருடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிற ஒருத்தருக்காவது சொல்லியிருக்கீங்களா? இங்கே ஒரு நாள் தாதங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தேன், பிரசங்கம் பண்ணிட்டு. இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் தாதங்குளம். அப்போ அதை நினச்சேன்.
அப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த நாட்கள். வந்துக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸில். ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து தூத்துக்குடிக்கு பஸ் ஏறுறேன். தாதங்குளத்துலேருந்து ஸ்ரீவைகுண்டம் வந்துட்டேன். பிரசங்கம் முடிச்சுட்டு தூத்துக்குடிக்கு பஸ் ஏறுறேன். என் பக்கத்தில் ஒரு ஐயா உட்கார்ந்தார். அவர் கையில் பைபிள் வச்சுருந்தார், ஜிப்பாலாம் போட்டிருந்தார். தோத்துறோன்னே அவர் கொஞ்சம் இப்படி பார்த்தாரு. திருப்பி தோத்துறோன்னு சொல்லலை. ஐயா உங்களுக்கு எந்த ஊருன்னு? மீராங்குளம்னாரு. அப்படியே ஐயா, மீராங்குளத்தில் ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்துக்கு வரணும்னு நினச்சேன், எனக்கு வர முடியல. கூட்டம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கோல் எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகிட்டான். அவன் இயேசு அழைக்கிறாருங்க, இயேசு கூப்பிடுறாருங்கிறான், இயேசு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருங்க. அவனுக்கு அழைப்புன்னா தெரியுமா? எது தெரியும்? ஒன்றும் தெரியாது. அழைப்பு தெரியுமா அவனுக்கு? அழைப்புனா என்னலே தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுன்னு பஸ்ஸில் உட்காந்து திட்டுறாரு. விரலை பிடிக்காரு. இப்படி சொல்கிறார், இது அப்போஸ்தல அழைப்பு, இது தீர்க்கதரிசன அழைப்பு, இது போதக அழைப்பு, இது மேய்ப்பனுடைய அழைப்பு, இது சுவிசேஷ அழைப்புன்னாரு. சுண்டு விரலை ஆக்கிட்டார் சுவிசேஷத்தை. ஆனால் நான் பைபிளில் படித்து பார்த்தா கடைசியில் தான் எது இருக்குது? போதகமும் மேய்ப்பனும். சுவிசேஷம் மத்தியில் இருக்கு. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும் மேய்ப்பராகவும் இருக்கு. இவர் எதை தூக்கி கடைசியில் போட்டார்? சுவிசேஷத்தை. அது மத்தி, எல்லாத்துக்கும் சென்டரு. தெரியுமா அழைப்பு அவனுக்கு அப்படின்னு திட்டுறாரு. எல்லாரும் என்னைய பார்க்காங்க, நான் ஏதோ அவரை என்னமோ பண்ணிவிட்டேன், அவர் என்னை போடுன்னு போடுறாரு. சின்ன பையன் பெரிய ஆளை என்னத்தை பேசிட்டான், இப்படி இந்த சின்ன பையன் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கான்னு. நான் மெதுவாக கேட்டேன், ஐயா இந்த கணக்கில் 100 மார்க் வாங்கினவன், கணக்கில் 35 கூட வாங்கி பாஸாக முடியாதவனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்து அவனை பாஸாக வைக்கலாமான்னு கேட்டேன். தாராளம் செய்யலாமே, அதில் என்ன தப்பு இருக்குன்னாரு. அவன் டீச்சராக இருந்தால் தான் கணக்கு சொல்லி கொடுக்கணும் ஐயான்னு. இல்லையே, சொல்லி கொடுக்கலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஐயா அந்த பிரசங்கியாருக்கும் எனக்கும் அழைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் கணக்கில் 100 மார்க் வாங்கிட்டோம். கணக்கில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கவனுக்கு எப்படி கணக்கு சொல்லி கொடுத்து பாஸாக வைக்கலாமோ அப்படி நாங்கள் அறிஞ்ச இயேசுவை அறியாதவங்களுக்கு சொல்லி அவங்கள அறிய வைக்கிறோம், ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஐயா நான் ரட்சிக்கப்பட்டது 1975 தான் ரட்சிக்கப்பட்டேன். ஐயா நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு? 1960ன்னாரு. ஐயோ நான் பிறக்க முன்னாலே ரட்சிக்கப்பட்டீங்களே ஐயா. நான் 75 தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பிறந்தது 62 தான். ஆனால் நான் இதுவரை குறைஞ்சது 500 ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருப்பேன்யா. பேர் சொல்லட்டுமா ஒன்றா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு கொஞ்சம் பேரை வேகமாக சொல்லிவிட்டு, ஐயா நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா ஐயா, நீங்கள் எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், வெறுங்கையா போகக்கூடாதுன்னு ஏதோ 1 இருக்கும் அல்லது 2 இருக்குன்னாரு. நான் பிறக்க முன்னாலேயே ரட்சிக்கப்பட்டுட்டு அழைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு வெறுங்கையா போகக்கூடாது, ஏதோ 1 இருக்கும் அல்லது 2 இருக்கும், அதிலே நிச்சயம் இல்லை. நான் 500க்கு மேலே நிச்சயமாக சொல்கிறேன். பஸ்ஸு புதுக்கோட்டையில் நின்றுச்சு. 2 பேரும் தூத்துக்குடிக்கு தான் டிக்கெட் எடுத்தோம். எங்கள் பேச்சு ஸ்ரீவைகுண்டத்தில் பிடிச்சது எது வரை வந்துச்சு? புதுக்கோட்டை வரை வந்துச்சு. அங்கே கடன்னு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போயிட்டார். தூத்துக்குடி வர என் பக்கத்தில் உட்காந்து வரல. அவர் ஒரு மனுஷனுக்கு முன்னாலேயே நிற்க முடியலை, வெட்கப்படுகிறாருன்னா பரலோகத்தில் இவருடைய வெட்கம் எவ்வளவா இருக்கும்? இவர் வெட்கப்படுவது அடுத்த பக்கம்யா. இப்படிப்பட்ட அவரை குறித்து அறிவிக்காத ஒரு நபரை குறித்து யார் வெட்கப்படுறாராம் தெரியுமா? இயேசு வெட்கப்படுறாராம். உங்களை என்னையும் வெட்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நம்மை நேசித்து இரத்தத்தை சிந்தி நம்மை அபிஷேகித்து வெட்கத்தை ஜெயிக்க வைத்திருக்கிற ஆண்டவரை நீங்கள் அறிவிக்காமல் அவரை பரலோகத்தில் வரும்போது, அவருடைய தூதரோடு வரும்போது வெட்கப்படுத்த போகிறீங்களா? வெட்கப்பட வைக்க போகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய இருக்குது, ஆனால் ஒன்றே சொல்லி முடிச்சிடுறேன்.
வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11:16. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட, எத்தனாவது வசனம்? 11:16 தானே. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை. ஐயா, நம்ம பேரை ஆண்டவர் சொல்ல போறாராம், அதை வெட்கப்படாம சொல்ல போறாராம். ஆண்டவர் எப்படி அழைக்கப்பட போறார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று மாத்திரமல்ல, உங்கள் பேர்லையும் என் பேர்லையும் அழைக்கப்பட விரும்புகிறார். வேதத்தில் முதல் ஒரு மனுஷனுடைய பேரில் தேவனுடைய பேர் இணைந்திருக்குன்னா சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு 9வது அதிகாரம் ஆதி ஆகமத்தில். அதான் முதல் மனித பெயரோடு தேவன் தம்முடைய பெயரை தேவனுடைய பெயர் இணைந்து வருகிற இடம். நோவா சொல்கிறான் தன் மகனுடைய பெயரை சொல்லி. இப்போ நம்முடைய பரம தகப்பன் சொல்ல போறாரு யாருடைய பெயரை சொல்லி? ஆமாம், தூத்துக்குடியில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள தெரிஞ்சவங்க இருந்தாலும் இருப்பீங்க. அவங்க பேர் இந்திரா அக்கா. நந்தகோபாலபுரத்தில் கலைஞர் காலத்தில் நான் வெஜிடேரியன் கடை வச்சுருந்தவங்க, ஹோட்டல் வச்சுருந்தவங்க. அவங்க கடைக்கு இந்த பக்கம் சாராய கடை, அந்த பக்கம் கல் கடை, பாக்கெட் சாராயம் பாக்கெட் கல். கலைஞர் காலம். இப்போ பாட்டில். என்ன இப்படி வித்துக்கிட்டு இருந்த காலம். அங்கேயும் குடிச்சிட்டு இங்கேயும் குடிச்சிட்டு இங்கே சாப்பிட வருவான். எவனாவது ஒருத்தன் துட்டு கொடுக்காம மட்டும் சேட்டை பண்ணுனா இந்த அக்கா கல்லாலிருந்து எழும்பி ஒன்று வச்சிச்சுன்னா அவன் நில குலைஞ்சிருவான். அந்த கருத்த பாலம் பக்கத்தில் தான் கடை வச்சுருந்தாங்க. கருத்த பாலம்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த அக்காவை தூத்துக்குடியில் ஒரு கூட்டம் சகோதரிகள் பங்களா தெருவில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஊழியம் செய்கிறதுக்கு 11 மணிலேருந்து 1 மணி வரை ஒரு 2 மணி நேரம் போவாங்க. ஏன்னா அவங்களாம் ரகசிய கிறிஸ்தவங்க. புருஷன்மாரெலாம் வேலைக்கு போன பிறகு, கடைக்கு போன பிறகு இவங்க அப்படி புறப்பட்டு பைபிளை தூக்கிட்டு வந்து இப்படி ஊழியத்தை செய்துட்டு போயிடுவாங்க. இந்த ரகசிய கிறிஸ்தவங்க போய் இவங்களை சந்தித்து சுவிசேஷம் சொன்னாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க லைஃபே மாறிட்டு, வாழ்க்கையே மாறிட்டு, சாஃப்ட் ஆகிட்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டாங்க. குடும்பமே எதுக்க ஆரம்பிச்சிச்சு இவங்கள. இதுக்கு முன்னால் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த அக்கா புத்தி தெரியும். அடுத்தவனையே சாத்துனா அப்புறம் குடும்பம் எப்படி என்ன ஆகும்? வீட்டுக்காரெலாம் ஒன்றும் பேச முடியாது கிட்ட. இப்போவும் அவர் அப்ராணியாக தான் இருப்பார். இப்போவும் இருக்காங்க. இந்த அக்கா தான் என்னன்னாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. குடும்பமே எதுக்குது? குடும்பமே எதுக்கு? இந்த அக்காவுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கவும் கற்றுக்கிட்டாங்க. கர்த்தர் தான் சொல்லி கொடுத்தாரு பைபிள் வாசிக்க. அவங்க குடும்பத்தில் ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிட்டு மந்திரவாதிட்டெல்லாம் கொண்டு போனாங்க. ஒரு கதை நடக்கலை. கடைசியில் சிவன் கோயிலில் இருக்கிற பூசாரிகிட்ட கொண்டு போனாங்க, மந்திரிச்சு போடுவாருன்னு. அவர்கிட்ட கொண்டு போனால் அவர் சொல்கிறாரு, நீ எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்த? உன் வீட்டில் இந்திரான்னு ஒருத்தி இருக்காளே, அவள் கும்பிடுற தெய்வம் நான் கும்பிடுற தெய்வத்தை காட்டிலும் பெருசாச்சே. அவர்கிட்ட ஒரு வெளிச்சம் இருக்க, அங்கே போ, அவர்கிட்ட தண்ணியை கொடுத்து ஜோம் பண்ணி மந்திரிச்சு வாங்க. ஜோம் பண்ணின்னு இல்லை, மந்திரிச்சு வாங்கி தெளி, சரியாயிரும். சிவங்கோயிலிருந்து எங்கே வந்துட்டாங்க? இந்த அக்கா ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. எதிர்த்தவங்கெல்லாம், ஏய் ஓன் பேரை சிவங்கோயில் பூசாரி சொல்கிறாங்க, ஓன்ட்ட வெளிச்சம் இருக்குன்னு சொல்கிறான், மந்திரிச்சு ஓன்ட்ட தண்ணி வாங்கி தெளிக்க சொல்கிறான். ஜோம் பண்ணி தெளிச்சாங்க, சுகமாயிட்டான். ஒரு இல்லையா சொல்லுங்க.
யாருடைய தேவன்? இந்திராவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அப்படி உங்க தெருவில் உங்க தெய்வன் சொல்லப்படணும். 3ஆம் மைலில் ஒரு வீட்டுக்கு போனேன். 2வது அந்த வீட்டில் தான் இருந்தேன். கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்ப அதே வீட்டுக்கு வாடகைக்கு போனேன். அன்னைக்கு அந்த வாரம்தான் போயிருக்கேன். போய் 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். வீட்டு வாசலில் வெளியே வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு அம்மா வந்துச்சேன்ட்ட, ஏய் நீ ஜெபம் பண்ணுறவன் தானேன்னுச்சு. நான் சொன்னேன், இல்லைம்மா, அந்த எதிர சர்ச் இருக்குது, அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, போங்க. எதிர ஏஜி சர்ச் இருக்குது, அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, போங்க. என்ன, ஏய் நீ ஜெபம் பண்ணுறவன் தானேன்னுச்சு. எனக்கு இது என்ன இப்படி பேசுது இந்த அம்மா, கரடு மரடா அப்படின்னுட்டு. இல்லைம்மா, இந்த வீட்டு ஓனர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நான் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்கம்மா, அங்கே போங்க, அங்கே வாரம் வாரம் கூட்டம் நடக்கும். நான் கூட்டம் நடத்துறது இல்லை, இங்கே சர்ச்சு நடக்கு, அங்கே போனால் புண்ணியம், அதனால் அங்கே போட்டுன்னு சொன்னேன். ஏய் நீ ஜெபம் பண்ணுறவன் தானன்னா என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னுச்சு. ஏம்மா நான் ஜெபம் பண்ணுவேன்னு உங்களுக்கு யாருமா சொன்னான்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, என் ஆத்தா சொன்னான். ஆத்தான்னா உங்களுக்கு அது யார்? உங்கள் அம்மாவான்னு? இல்லை, அது சாமி கொண்டாடி குறி சொல்கிற பொம்பளை. அந்த குறி சொல்கிற பொம்பளைட்ட அந்த குறி சொல்கிற ஆவி சொல்லிச்சான், இவன் ஜெபம் பண்ணுறவன். எதுக்குமா சொல்லிச்சின்னு. நான் உட்காந்து படையல் போட்டு வாரேன். அப்போ தான் அந்த போலீஸ் காலனி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கட்ட முடியாமல் அங்கே உள்ளவங்கள்லாம் நோய்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. அவ்வளோ பேரும் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு பணத்தை கொடுத்து, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு பின்னால் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய சொரூபம் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். அதில் ராத்திரி முழுசும் உட்காந்து படையல் போட்டுட்டு, இவங்க கொடுத்த பணத்துக்காக இவங்களுக்காக படையலை போட்டுட்டு அந்த பொம்பளை தனியால் அதில் உட்காந்து, பகலில் போனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இது ராத்திரி முழுதும் உட்காந்து படையல் போட்டுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. படையல் போட்டுட்டு வாரேன். என் ஆத்தாட்ட கேட்டேன், ஏய் நான் உன்னைய சேவிச்சு என்ன பிரயோஜனம்? என் புருஷன் செத்தான், என் மகன் செத்தான், என் சொத்தெல்லாம் விற்றுருக்கேன், ஒரு நன்மை கிடைக்கல, உன்னைய சேவிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். அவள் சொன்னான், அந்த அவன்கிட்ட போய் மந்திரிச்சுக்கோ, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னான். அதான் உன்கிட்ட வந்தேன்னு. நேராக கூட்டிகிட்டு போச்சு குறி சொல்கிற இடத்துக்கு. ஒரு சின்ன கூடாரம் தான். உள்ளே போனால் கொஞ்சம் எண்ணெயை காட்டிலும் வளர்ந்தாள்னா குடிஞ்சு தான் போகணும், தலை தட்டும். அந்த அம்மா உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எதிர ஒரு ஆள் தான் உட்காரலாம். அதில் இருக்க அத்தனை சொரூபம். ஒரு செம்பில் தண்ணியை கொடுத்துச்சு, இதெல்லாம் மந்திரிச்சு தெளி, இதில் நின்று நீ ஜெபம் பண்ணு. வீட்டில் உள்ள பேர பிள்ளைகளெல்லாம் மருமகளெல்லாம் கூப்பிட்டுச்சு, அவ்வளோ பேரும் முழங்கால் போடு, அவ்வளோ பேருக்கும் தண்ணியை தெளித்து மந்திரி அப்படின்னு தண்ணியை கொடுத்து தெளிக்க வச்சு. வீடு முழுவதும் மந்திரி, தண்ணியை தெளி. அவங்க சொந்த இடம், அந்த இடம் முழுசையும் மந்திரிக்க சொல்லிச்சு, ஜோம் பண்ண சொல்லிச்சு, தண்ணி தெளித்து ஜோம் பண்ண. அடுத்து ஒரு மரத்துக்கிட்ட கொண்டு வந்துச்சு, இந்த மரத்தில் தண்ணியை தெளினுச்சு. எதுக்குமான்னு, இதில் இருந்தால் ஆத்தா என்கிட்ட பேசுவா, நாளைக்கு இந்த மரத்தை வெட்ட போகிறேன், நீ மந்திரின்னுச்சு. அதுலேயும் தண்ணியை தெளித்து ஜோம் பண்ண. மறுநாள் போகிறோம், மரத்தை காணும். குறி சொல்கிறத விட்டுட்டு அப்பப்போ கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த ஜேஜி சர்ச்சுக்கு அனுப்பி விட்டு அதை ரட்சிப்புக்கு முழுசும் நடத்திடணும் பல முயற்சி எடுத்தேன். அது சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு. ஆனால் முழுசும் எதை விட்டு வெளியே வந்துடுச்சு? ஆண்டவர் யாருடைய தேவன் அழைக்கப்பட விரும்புகிறார்? நீங்கள் 3ஆம் மைலில் காமராஜ் நகரில் இடது உள்ளே வந்தீங்கன்னா அங்கே இருந்த குறி சொல்கிற வீடு இருந்துச்சா இன்றைக்கி இல்லையான்னு கேட்டு பாருங்கள், தெரியும். என கண்பானவர்களே, தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுகிறதில் அவர் என்ன செய்ய போகிறார்? சந்தோஷப்பட போகிறார். தேவனை மகிழ்ச்சிப்படுத்தணும். தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படுத்தக்கூடாது. இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக. வாசிங்க பார்ப்போம் இன்னொரு முறை. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
அன்பின் தெய்வன் நம் நடுவில் இருக்கிறார். தேவாதி தெய்வன் நம் மத்தியில் இருக்கிறார். வல்லமையின் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. அந்த தெய்வாதி தெய்வனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. Glory to Jesus. Hallelujah. அவர் நம்மை வெட்கப்படுத்தாதவர். அவர் நம்மை குறித்து வெட்கப்படக்கூடாது. நம்முடைய நாமத்தை சொல்லுகிறதில் அவர் சந்தோஷப்படணும். நாம் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதில் சந்தோஷப்படணும். ஒப்பு கொடுங்க. அப்படி ரட்சிப்பு நம்முடைய வெட்கத்தை கலைந்து எறியும். அவருடைய அபிஷேகம் நம்முடைய வெட்கத்தை கலைந்து எறியும். நமக்கு ரோதமாக வெட்கத்தை உடுத்த பிசாசானவன் யாரை பயன்படுத்தினா அவங்களெல்லாம் இப்போ மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிருங்க. அந்த வெட்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். அந்த வெட்கங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் மாறும். அவன் மீதிலோ கிரீடம் ஊக்கும். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய சத்துருவாகிய பிசாசு வெட்கப்படுவான். அவன் வெட்கப்பட்டு ஓடுவான். அவன் வெட்கப்பட்டு ஓடியே போவான். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரம தகப்பனே, நான் வெட்கப்பட்டு போனேனே என்று இந்த இடத்துல யாராகிலும் ஒருவர் உட்கார்ந்திருந்தார், இன்றைக்கு அவர்களின் தலையை நிமிர பண்ணுவீராக. அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. அவருடைய வெட்கங்களை சந்தோஷமாய் மகிமையின் கிரீடங்களாய் ஆண்டவரே நீர் இன்றைக்கு மாற்றும் அந்த வெட்கத்தை மாற்றுகிற அந்த வல்லமை எங்களை உமக்கு முன்பாக வெட்கப்படாமல் உன்னுடைய வருகை வரைக்கும் காத்து கொள்ளட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நாங்கள் தியானித்த ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்வின் எல்லைகளை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மட்டுமல்ல, வெட்கத்தை ஜெயித்து நிறுத்துகிற ஒரு மேன்மையாய் மாறுவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். God bless you. Hallelujah. Hallelujah. கட்ட நல்லா சத்திய காலத்தை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இரவுனா ஆயத்தமாக இருக்குது. அப்படியே இருங்க. இருக்கிற இடங்களை கொடுப்பாங்க. முன்னாடி அங்கிள்கிட்ட ஜோமனை வரவங்க வரலாம்.